لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. وقال نبينا عليه الصلاة والسلام: من اقتراب الساعة أن يرى الهلال قبلا فيقال ليلتين وأن تتخذ المساجد طرقا وأن يظهر موت الفجأة أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. அவனுடைய வெற்றாத கிருபை எம்பெருமானார் நபியினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், ஹத்தாபுகள், வலிமாறுகள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபியினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் ஷஃபாஅத்தும் நிலவச்சுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் மாசி வல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா படைப்புகளும் பிறப்பு என்று இருக்கிற அந்த படைப்புகளுக்கு ஒரு நாள் அழிவு என்பதும் இறப்பு என்பதும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். மவுத் என்பது எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இருக்கக்கூடியது தான். மனிதர்களில் ஒருத்தர் வஃபாத்தாகிவிட்டால் எப்படி உறவுகளுக்கு சிரமமாக இருக்குமோ, அதே போன்று அந்தந்த ஜீவராசிகளுக்கு மத்தியிலே ஒரு உயிரினம் இறந்து விட்ட பொழுது அவர்களுக்குள்ளே அந்த சங்கடம் இருக்கத்தான் செய்யும். அதனுடைய கஷ்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கத்தான் செய்கிறான். ஒரு வகையில் மவுத் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும், ஒரு வகையில் மவுத் என்பது இந்த உலகத்தில் இல்லை என்றால் என்னாகும்? நாமளா துவா செய்ய ஆரம்பிச்சிருவோம், யா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட கோடி பேர்த்த வஃபாத்தாகிருந்து. ஏன்னா நம்ம வீடு வச்சுக்கிங்களேன், ஒரு 10 தலைமுறை நம்ம வீட்டில் யாருமே வஃபாத் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் இடம் பத்துமா? நிற்க கூட இடம் பத்தாது. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்று வரை யாருமே வஃபாத் ஆகலை அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? வேலை திண்டாட்டம் எப்படி இருக்கும்? உணவுக்கு எப்படி சிரமப்பட்டிருப்போம்? யார் வேலை கொடுப்பது, யார் வேலை செய்வது, எங்கே உறங்குவோம், எங்கே அமருவோம், எங்கே நிற்போம்? இது போன்ற பலவிதமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மவுத் இல்லாமல் இருந்தால் ஏற்படும். இப்போ நாம துவா செஞ்சிருவோம், அல்லாஹ் ஏன் அப்படி எல்லாத்தையும் நிரந்தரமாக வச்சிருக்கிறான்? கொஞ்சம் பேர்த்து கூட்டிகிட்டு போனால் என்ன, ஒரு 100 வருஷம் வாழ்ந்தோமா போனோமான்னு இல்லாமல் அல்லாஹ் அப்படி வச்சதுனால நமக்கு இடம் பத்தலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆடாயிடுவோம். சாதாரணமாக பெருநாள் தொழுகைக்கு பார்த்தா இடம் பத்தலை. எவ்வளவோ எத்தனையோ பள்ளிகள் கட்டப்பட்டாலும் கூட எல்லா பள்ளிகளும் நிரம்பி வழிந்து இடம் போதவில்லை. அப்படி இருக்க யாரும் வஃபாத் ஆகலை அப்படின்னா எப்படி இடம் பத்தும்? பள்ளிவாசலாகட்டும் அல்லது ஒரு பேருந்தாகட்டும் வீடாகட்டும், இப்படி மவுத்தும் கூட ரஹமத் தான் என்பதை நாம் புரியணும். அல்லாஹ் நம்முடைய நல்லதுக்கு தான் வச்சிருக்கிறான். இப்போ மவுத் என்பதை அல்லாஹ் எல்லோருக்குமா வைத்திருக்கிறான். குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமியில் உள்ள எல்லோரும் அழிந்து விடுவார்கள் நிச்சயமாக என்று அல்லாஹ் சொன்னபடி மலக்குமார்களுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சான். பூமியில் உள்ளவங்க தான் வஃபாத், நமக்கு இல்லை அப்படின்னு நினைச்சாங்களாமா. அதுக்கு அடுத்த ஆயத்தில் எல்லாம் சொல்லுகிற பொழுது வயமுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் மட்டும்தான் நிலைத்திருப்பான், வேறு யாருமே எல்லாமே அழித்து விடுவார் என்று சொன்னதுக்கு பிறகுதான் மலக்குமார்களுக்கும் தெரிகிறது நாமும் ஒரு நாள் வஃபாத்தாகுவோம் என்பதா. இப்போ மவுத் என்பது யாரையுமே விடாது. குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மவுத்தை சுவைத்தே தீரும், மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். பிறந்த ஒவ்வொன்றும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பதுதான் அவனுடைய நியதி. அதை அல்லாஹ் இப்படியும் சொல்லுவான், ஐனாமா யுதுரிக்குல் மவுத், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களை மவுத் வந்தடைந்தே தீரும். உங்களுடைய நேரம் வந்துவிட்டால் கண்டிப்பாக வஃபாத் ஆகுவீர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் மவுத்தை விஞ்சுவதற்கு ஆசைப்பட்டார்கள். நாம் இத்தனை வருஷம் வாழணும், நாம் மவுத்தையும் மின்றி நம்முடைய பொருளாதாரத்தினால் நாம் நம்முடைய உடலை காப்பாற்றிக் கொள்ளலாம்,
இன்னும் அதிகப்படியாக வாழலாம் என்று ஆசைப்பட்டவர்கள் பலர். அதில் மிக முக்கியமான புள்ளி ஒருவர் தான் மைக்கேல் ஜாக்சன். நமக்கெல்லாம் தெரியும், சிறந்த ஒரு நடனத்துறையிலே சிறந்து விளங்கியவர் ஒருவர். அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, அவருக்கு வெகு சீக்கிரத்திலே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவருடைய ஆசை என்ன, 150 வருஷம் அந்த உலகத்தில் வாழணும்னு டார்கெட் வச்சுருந்தார். அதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் பல. எப்பொழுதுமே கலிஃபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள மிகப்பெரிய மருத்துவர்கள் ஒரு குழு, 12 பேர் கொண்ட குழு மைக்கேல் ஜாக்சனை எப்பொழுதுமே கண்காணிக்கிறது. அவருடைய சொல்லப்போனால் அவருடைய முடியிலிருந்து கால் வரை எப்பொழுதுமே ஸ்கேனில் தான் இருக்குது. என்ன நடக்குது, உடல்ல மாற்றம், ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவான். ஆக சிறந்த மருத்துவர்லாம் அங்கே 12 நபர்கள் இருக்கிறார்கள். அப்படியே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவர்களை எப்படியோ பரிசோதனை செய்கிறார்கள் 12 மருத்துவர்கள். அவருடைய படுக்கையிலே ஆக்சிஜனை சரிசமமான அளவில் கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு கூட படுக்கை வசதியை அவர் கொண்டிருந்தார். அவர் உணவு உட்கொள்கிற பொழுது உணவை அதற்கு முன்னால் அந்த உணவு ஆய்வகத்தில் கொண்டு போய் கொடுத்து அதுக்குன்னு உள்ள வீட்டில் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். இந்த உணவுல வைரஸ் பாக்டீரியா இல்லாமல் நல்லா இருக்குதா, இது பரிசுத்தமானதா என்று ஒவ்வொரு நேரத்துக்கும் லேப்ல டெஸ்ட் பண்ணி பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த உணவை கொடுத்தார்கள். அவருடைய தீவிர ரசிகர்கள் அவருடைய வீட்டுக்கு முன்னால் காத்து கிடந்தார்கள். ஏதாவது உறுப்புகள் பலகீனமடைந்தால் எங்கள் உறுப்புகளை எடுத்துக் கொடுங்கள் என்று பல்லாயிரம் ரசிகர்கள் டொனேட்டர்கள் பல பேர் காத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 25 வருட காலங்கள் அவர் தன்னுடைய ஒரு அசைவை கூட மருத்துவர் அனுமதி இல்லாமல் எடுத்து வைத்ததே கிடையாதாம். ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கினா கூட மருத்துவர்கிட்ட கேட்பார், நான் என்ன செய்யட்டுன்னு கேட்பார். இப்படி முழுக்க கண்ட்ரோலில் இருந்தவர் 50 வயசுல ஒப்பத்தாயிட்டார். 50 வயசுல உலகத்தை விட்டு போயிட்டார். எதற்கு சொல்ல வருகிறோம், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம் காசுகள் சொத்துகள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் மவுத் இருந்து நிச்சயமாக வந்தே தீரும். நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், குன்ஃபுல மிகப்பெரிய ஒரு வீரனாக திகழ்ந்தவன் புருஸ்லி. அவனுடைய சாதனை முறியடிக்க ஆள் இல்லை. அவன் இறந்த பொழுது வயது என்ன தெரியுமா, 1 மணி 32 வயதில் கொல்லப்பட்டான். ஆனால் அவனுடைய பலத்தை பற்றி உலகமே பாராட்டுகிறது. 32 வயசுங்கிறது இறக்கிற வயசா, அறிவு ரீதியாக நீ சிந்தித்து பாருங்கள். அது அவ்வளவு பெரிய பயில்வான், 32 வயசு வாழக்கூடிய வயசு, செத்து போய் விட்டான். இதுதான் அவனுடைய தவணை. இப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அரசியல்வாதியாக இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும், பலசாலியாக இருந்தாலும் நிச்சயமாக அவன் மரணத்தை சுவைத்தே தீருவான். அவன் எதையுமே அவனை காப்பாற்ற. நம்ம என்ன சொல்லிக்கலாம், எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்க, அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போன, அப்படியா நீ இது கொண்டு போன காப்பாத்திருக்கலாம். எங்க சொந்தக்காரங்களை இந்த மாதிரி ஒரு நோய் வந்தப்ப நான் அங்க கொண்டு போனேன், காப்பாத்தியாச்சு, நல்ல டாக்டரு, அவரு மறுநாள் செத்து போயிட்டார். யாரை இவரை காப்பாத்தன்னு சொன்னாரோ அந்த டாக்டர் மறுநாள் செத்து போயிட்டார். அப்ப எதுக்கு சொல்ல வருகிறோம், இதை நம்ம பேசிக்கலாம். எதுக்காண்டி, இந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனா பொழைச்சிருக்கலாம். இது மாதிரி அவர் முட்டி இதை செய்யாம இருந்திருந்தாருன்னா அவருக்கு சரியா இருக்கும், நம்மளாம் பேசிக்கலாம். எல்லாம் அல்லாஹ்வுடைய நேரம். அவருடைய தளபதி முடிஞ்சிருச்சுன்னா ஒரு சிறு தண்ணி கூட அவருக்கு இறங்காது. அவருடைய தவணை முடிந்து விட்டால் இந்த உலகத்தில் வாழ சாத்தியம் இல்லை. நாம் வேண்டுமானால் சொல்லலாம், என்னுடைய தகப்பனிலே சரியாக கவனிக்கவில்லை என்று குடும்பத்தில் வீண் விவாதங்கள் சர்ச்சைகள் இன்னைக்கு எல்லா குடும்பத்திலும் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் மட்டும் இருந்திருந்தேன்னா என் தகப்பனை எங்க கூட்டு போனா கூடி போய் நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு தன் சொந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியையோ அல்லது சகோதரனையோ குறை சொல்லி காலம் முழுக்க பேசாமல் இருக்கக்கூடிய நபர்கள் தலைவிதியை சிந்தித்து பார்க்க வேண்டுமே. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை தாண்டி ஏதாவது நடக்க போகிறதா? பல குடும்பத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த தலைவிதியை நம்பாத காரணத்தினால்தான் வரக்கூடியது. எது நடந்தாலும் உடனே எது மேலே முசீபத்து போட்டுறது. இவருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிட்டாலோ, பைக்கிலிருந்து கீழே விழுந்துட்டாலோ, எதையாச்சும் ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே அவர் தன்னுடைய மனைவி மேலே போட்டுறது, மருமகள் மேலே போட்டுறது, அவ வந்த நேரம் சரியில்லை, எல்லாத்தையும் தாண்டி வீட்டு மேலே முசீபத்தின் போட்டுறது, எதையாச்சும் போட்டு கடைசி நாம திருந்துறது இல்லை. இவன் என்ன முடிவில் இருக்கிறான்னா, கடைசியில் நான் திருத்த மாட்டேன். ஏன் தவறு, என்னுடைய தவறின் காரணத்தால் அல்லாஹ் எனக்கு நோயை கொடுத்துட்டால் ஏற்றுக்கிறது இல்லை. அல்லது தவறு செய்வது குறைத்திருந்தால் தவறு செய்பவர்களுக்கும் சோதனை உண்டு, தவறு செய்யாதவர்களுக்கும் சோதனை உண்டு. தவறு செய்யாதவர் என்ற வார்த்தை தவறு, தவறை குறைவாக செய்பவர்களுக்கும் தண்டனை உண்டு. ஏன் தெரியுமா, தண்டனை கிடையாது, சோதனை.
அல்லாஹ் நம்மை சோதிப்பான், நல்லோர்களையும் சோதிப்பான், நபிமார்களை சோதித்திருக்கிறான். பாவம் செய்தவர்களா? அப்ப நாம் குற்றம் செய்தாலும் தண்டனை இருக்கிறது, குற்றத்தை குறைவாக செய்தாலும் சோதனை இருக்கிறது. சோதனையே வரக்கூடாது, நோயே வரக்கூடாது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை விரட்டினாங்க. அவர்கிட்ட காய்ச்சலை பற்றி சொன்னப்ப காய்ச்சலா அப்படின்னா அப்படிங்கிறார். அவர் வயசு 70. என்ன காய்ச்சல் அப்படின்னா என்ன? உனக்கு காய்ச்சலே வந்தது கிடையாதா? வந்ததே கிடையாது, நீ இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புட்டாங்க. ஏன்னா உடல்நிலை சோதனைகள், பொருளாதார சோதனைகள் அவ்வப்பொழுது ஒரு வீடுக்கு வந்து கொண்டே இருக்கும், வர வேண்டும். ஆனால் கேட்கக்கூடாது, அது வேற விஷயம். எல்லாம் எனக்கு சோதனை வந்து கேட்கக்கூடாது. வந்தால் அல்லாஹ்வை கோபித்துக் கொள்ளக்கூடாது. தான் இருக்கக்கூடிய வீட்டையோ, தன்னுடைய மனைவியையோ, தான் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தையோ, கண்டது கழியது மேல் அழிந்து போகக்கூடிய இந்த வஸ்துக்களை மீது நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டு கடைசி நம்ம அவுலியா வாழ்ந்து ஆசைப்படுறோம். நான் ஏதோ அல்லாஹ்க்கு குற்றம் புரிஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை தண்டிக்கிறான், அல்லது அல்லாஹ் என்னுடைய தரஜா உயர்ந்ததுக்கான இந்த நோயை கொடுத்திருக்கிறான், ஏற்றுக்க வேண்டும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 18 வருஷம் நோயை கொடுத்தானே, தண்டனையாக கொடுத்தானா? தரஜா உயர்த்துவதற்கு கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல முறை அவர்கள் உயிர் போகிற அளவிற்கு நோயை கொடுத்தானே, ஏன் அவர்களுக்கு தண்டனையா? இல்லை, அவர் தரஜா உயர்த்துவதற்கு அல்லாஹ் கொடுத்தான். பல வலிமார்கள் நோய்பட்டிருக்கிறார்களே, பல சஹாபாக்கள் நோயால் வஃபாத்தாகி இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் குற்றம் செய்தவர்களா? இல்லை இல்லை, நாமளா ஒரு சிலத்தை முடிவு செஞ்சுக்குவோம். அவர் எங்கேயா போய் விழுந்துட்டு வந்தாருன்னா அவர் செஞ்சதுக்கு வேணும் அப்படிங்கிறோம். தேவையில்லை, அல்லாஹ் மன்னிச்சிருக்கலாம். ஒருவேளை அவனுடைய குற்றங்கள் அந்த உடல்நிலை சரியில்லாமல் போனது காலத்தை அல்லாஹ் மன்னித்திருக்கலாம். அதிசயம் வருது இல்லையா? ஒரு முழு குத்துறது, ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு மனசுல சஞ்சலம், என்னன்னு தெரியல, ரொம்ப கவலையா இருக்குது. இந்த கவலையை மூலியமா கூட அல்லாஹ் மீது ஈமானை சரியாக வைத்திருந்தா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். நாம் அந்த நேரத்தில் தூக்கிட்டு போய் எதை வஸ்து மேலையா தூக்கி போட்டோம்னா, வீடு சரியில்லை, வண்டி சரியில்லை, என் மனைவி சரியில்லை, எனக்கு வாஸ்து சரியில்லை, வீட்டுடைய அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா கடைசி வரை திருந்த வாய்ப்பே கிடையாது. அப்ப எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, மௌத் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று. அதை கூட பிற வஸ்துக்கள் மீது நாம் போட்டுவிட்டு, மருத்துவமனை மீது போட்டுவிட்டு, மருத்துவர் மீது நாம் பழியை போட்டுட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய ஈமான் இங்கே செல்கிறது. ரப்பருடைய கலாக்கது, நம்முடைய கலாக்கது ரப்ப என்ன நாளுக்கு நடக்கத்தான் செய்யும். இப்போ மௌத் என்பது ஒவ்வொருக்கும் வரக்கூடியது தான். அதில் தாங்க முடியாத மௌத் என்று ஒன்று இருக்கிறது, அது திடீர் மௌத். ஒருத்தர் திடீர் நல்லா இருக்கிறார், திடீர்னு அவர் பார்த்தா மௌத்தும் செய்தி வருது, மனசு எதுவுமே ஏற்றுக்காது. ஆனாலும் ஒரு வகையில் திடீர் மௌத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்ச விஷயம்தான். கியாமத்துடைய அடையாளம் 3. இக்திராபி சாஅத்தி, கியாமத்தோட அடையாளங்கள் 3. ஒன்று, நிலவு மிக பெரியதாக தெரியும். எந்த அளவுக்குன்னா இது 2 இரவுக்கான நிலவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரியதாக தெரியும். இரண்டாவது அடையாளம், அந்த அத்தஹிதல் மஸ்ஜித துருக்கன், பள்ளிவாசலை கடந்து போகும் இடமாக ஆக்கிக் கொள்வார்கள். பள்ளிவாசலுக்கு தொலை வரத்துக்காக கம்மி தான், ஆனால் அப்படியே போகிறப்ப வரப்ப ஒரு மாதிரி இப்போ இதுக்கு விளக்கங்கள் பார்த்தா ஹதீஸ்ல இருக்குது. பள்ளிவாசலை ஆடம்பரமாக கட்டி கொண்டு, எங்கள் ஊர் பள்ளிவாசலை பார்த்தீங்களா சம்ப அப்படின்ட்டு, இன்னொரு பள்ளிவாசல் நமக்கு பக்கத்து பள்ளிவாசல் ஏதாச்சும் ஒரு டிசைன் போட்டாங்கன்னா நம்ம பள்ளி மட்டும் என்ன குறைஞ்சி போச்சு டிசைன் போடுறது, அங்கே ஏசி போட்டால் நம்மளும் ஏசி போடுறது, போட்டி போட்டு கொண்டு பள்ளிவாசல் உருவாக்குவார்கள். தொழுவதற்கு ஆள் இருக்க, தொழுவதற்கு ஆண் இருக்காது. ஏன்? பள்ளிவாசலை பெருமைக்காக தான் பயன்படுத்துவார்கள். 12 நாள் ஜமா ரபியுல் அவ்வல்ல பயான் நடக்குது. பயான் நடக்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுருப்பம் தான். வாரம் தப்சீர் நடைபெற்றது, எத்தனை பேர் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா சிரமம் தான். திக்ரு வயசு நடைபெறுகிறது, எத்தனை பேர் கலந்துக்கிட்டோன்னு பார்த்தா சிரமம் தான். இதுவெல்லாம் பெருமைக்கான அடையாளம். எங்கள் பள்ளியில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளத்துக்கான வெளியே நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி கடந்து போகக்கூடிய ஒரு பாதையாக ஆக்கிக் கொள்வார்கள் பள்ளிவாசலை. சொல்ல போனால் கழிவறைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட பள்ளிவாசலுக்கு பயன்படுத்தலை. பள்ளிவாசலுக்கு கூட்டினா கூட சங்கட்டம் வராது, கழிவறைக்கு கூட்டினா சங்கட்டம் வரும். இன்னும் நீங்கள் அதெல்லாம் பூட்டி வச்சிருக்கிறீங்க. இப்போ பள்ளி பூட்டி இருக்கு, அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நம்ம பள்ளியை அதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். பள்ளியை சில பேர்கள் அதற்கானே பயன்படுத்துகிறாங்க, தொழுகையாளியாக இருந்து பயன்படுத்தலாம். அதில் யாருக்கு எந்த குறவன் ஏற்படுற போகிறதில்ல, எனக்கு எந்த நட்டமும் கிடையாது. தொழுகைக்கு வராமல் கழிவறை மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நம்ம யோசிக்கணும், பள்ளி எந்த அந்த வச்சிருக்கிறோம் யோசிக்கணும். பள்ளியே கடந்து செல்வோம். சொல்லப்போனால் முஸ்லீம் உள்ள எத்தனை பேர் அங்கே நின்று கும்பிட்டு போகிறாங்க, உள்ள என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. இந்துக்கள் அவங்களுக்கு தெரியல, அது புண்ணியமாக கருதுறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க, அவர் அறியாமல் செய்கிறாங்க. நம்ம ஆளுங்க கூட அங்கே நின்று சலான் சொல்லிட்டு போகிறாங்க, உள்ள யாரும் அடங்கி இருக்க மாதிரி, உள்ள யாரும் இல்லை. அவங்க அது ஒரு பறக்கத்தான் நினச்சிக்கிறாங்க.
தொழுது முடிச்சுட்டு எழுந்துட்டு சலான் சொல்லிட்டு போகிறது. இங்கே யாருமே இல்லை, முன்னாடி என்னமோ சிலை இருக்கதா நினச்சிக்கிட்டாங்க போல. இப்போ நம்ம ஆளுங்களே பள்ளிவாசலை ஒரு பரக்கத்துக்கு தான் பயன்படுத்துகிற ஒழிய இபாதத்திற்காக வேண்டி சொல்ல போனால் பள்ளிக்கு ஒரு முஃமினுக்குமான தொடர்பு தண்ணிக்கும் மீனுக்குமான தொடர்பை போட்டு இருக்க வேண்டுமா? எப்படி மீன் தண்ணீரை விட்டு வெளியே எடுத்து விட்டால் துள்ளி குதித்து அது மறுபடியும் தண்ணீரை நோக்கி பாய சொல்லுமோ, அதே போன்று பள்ளி விட்டு வெளியே சென்றால் உன்னால் வெளியே இருக்க முடியாது, துள்ளி எடுத்துக்கொண்டே உள்ளே வருவாய். அப்படி இருக்குமா? உள்ள வந்ததுக்கு நமக்கு தான் துள்ளுது. எப்படா அஜத் பயன் முடிப்பார், எப்படா செய்யினா லுகூர் 10 நிமிஷமா ஓடுது, அசர் காமன் நேரம் ஓடுது. அன்னைக்கு ஒருத்தர் இஷா தொழுக 7 நிமிஷம் நோம்புல ஒருத்தர் நீங்க 7 நிமிஷம் தொழு வைக்கிறீங்க, ஒரு 6 நிமிஷமா குறைச்சிக்கிங்களே, அந்த 1 நிமிஷம் இவருக்கு என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அப்ப என்னன்னா பள்ளிக்குள்ள வந்தா இவங்களுக்கு உள்ள இருக்க முடியல, உள்ள இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு பெரிய அவர் பரக்கத்து அந்த அளவுக்கு இருக்குது, உள்ள இருக்க முடியல. ஆனா முகமீனுக்கு வெளியே இருக்க முடியாது, வெளியே இருக்க முடியாது. எதை தொட்டாலும் பள்ளிவாசல், நிக்காகவா பள்ளிவாசல் வையுங்கள், மௌத்தா பள்ளிவாசல் ஜனாசா தொழ வையுங்க. என்ன நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னா டீ கடைக்கு போகாதீங்க, கடை தெருக்கு போகாதீர்கள், பள்ளியில இருங்கள். நம்ம எந்த அளவுக்கு பள்ளியோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் முஃமின் என்று சாட்சி சொல்லப்படும். ஆனால் உள்ளே நம்மளால் இருக்க முடியலையே, எதையாச்சும் வெளியே தள்ளி விடுதுன்னா நாம் புரிஞ்சுக்கணும் நம்முடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்கு நாம் புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் பள்ளிவாசலை அவர்கள் ஒரு கடந்து போகக்கூடிய இடமாக, பெருமைக்குரிய இடமாக ஆக்கிக் கொள்வார்கள் கியாமத்தின் அடையாளமாக. மூன்றாவது எதுகர மௌத்துல் ஃபஜ்அதி, திடீர் மரணங்கள் அதிகமாகி விடுவது. திடீர் மரணங்கள் ஹதீஸ்ல அப்படியே அதிகமாக இருந்த வார்த்தை இருக்குது. திடீர்னு வஃபாத் ஆகிடுவாங்க, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு போயிட்டாங்க. என்ன காரணம்? நம்மளா சொல்லுவோம், அவர் அங்கிருந்து அப்படி வந்தாரு, நேற்று போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தாரு, அதனால சேரல. அப்படிலாம் கிடையாது. அவருக்கு தக்தீர் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதில் என்ன ஒன்றுமே கிடையாது. நம்மளா சொல்லிக்க வேண்டியதான். காலைல போய் அதை சாப்பிட்டா சரி, சாப்பிட்டா சரி, நம்மளா சொல்லிக்க வேண்டியதான். அல்லாஹ் அவருக்கு நாடிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ திடீர் மௌத்துகள் அதிகமாக கொண்டே இருக்கு. நான் சமீபத்தில் கேள்விப்படுற வஃபாத் எல்லாமே திடீர் மௌத்துகள் தான் அதிகமாக கொண்டே இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் மார்க்க ரீதியாக இன்னும் இப்படி ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டே ஆகணும். திடீர் மௌத்தாகக்கூடிய பல பெயர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செய்கிறார்கள். மது அருந்துகிற பழக்கமோ, புகைப்பிடிக்கிற பழக்கமோ, அப்படியே தன்னுடைய உணவில் கட்டுப்பாடு இல்லாதவர்களோ, இவர்கள் தான் உண்மை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். திடீர் மௌத் எல்லாருக்கும் வருதுதான். 99% ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் மட்டும்தான் வரும். அதை நாம் மறைச்சிடுறோம். நல்லவர்களுக்கு வருகிறதா இல்லைன்னு சொல்லவில்லை. அதிகமாக யாருக்கு வருகிறது என்றால் அவங்களுக்கு தான் வருது. ஏன்னா ஹார்ட் தாங்கல. அறிவியல் ரீதியாக சொல்றேன், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டு அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் மருத்துவ ரீதியாக பார்க்கிற பொழுது இவருடைய உடல்ல எல்லாம் பழகினோம், அத்தனை கெட்ட பழக்கம் இருக்கிறது. பவுடர் யூஸ் பண்ணது எல்லாம் கெட்ட பழக்கம் இருக்கிறது. திடீர்னு மூத்து வரதானே செய்யும். மார்க்க ரீதியாக பார்க்க போனால் கியாமத்தின் அடையாளத்தில் திடீர் மூத்து வரதான் செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐஷா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் திடீர் மௌத்தை பற்றி என்ன சொல்றீங்க, எனக்கு சொல்லுங்கன்னாங்க. இப்போ சொன்னாங்க, ராஹத்துல் முஃமினி வஹது தஸ்ஃபில் ஃபாஜரி, முஃமின்களுக்கு நல்ல விஷயம், முஃமின்களுக்கு ராகத்து. ஆனால் பாவிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு கை செய்ததற்கான பிடி, திடீர் பிடிச்ச பிடின்னாங்க. எப்படி? அப்போ திடீர் மௌத் என்பது எல்லோருக்கும் வரும். நல்லதா கெட்டதா அது ஆளை பொறுத்து மாறும். அவர் முஃமினாக இருந்தால் நல்லது, முஃமினாகிறது. ஏன்னா அவர் அமல் செஞ்சிருக்கிறார், 5 நேரம் தொழுகையானே இருக்கிறார். ஒரு தொழுகைக்கு இன்னொரு தொழுகைக்கு மத்தியில் ரூஹு போயிருக்கும், நல்ல விஷயம் தானே. அடுத்த நேரம் அவர் என்ன பாவம் செய்வார், இதே நன்மை நினைச்சிருப்பார், தெரியாது. அப்போ முஃமினுக்கு திடீர் மௌத் ஒரு வகையில் நல்லது தான். எந்த பாவம் செஞ்சிருக்க மாட்டார், திடீர்னு வஃபாத் ஆகிறார். 5 நேரம் தொழுகையா இருந்தால் இப்போ ஜும்மா முடிச்சுட்டார் அப்படின்னா, ஜும்மா முடிச்சு வீட்டுக்கு போறார், அவர் வஃபாத் ஆகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ஏன்னா இவர் தொழுகையை முடிச்சுட்டு கடமை முடிச்சுட்டு வந்திருக்கிறார். அத்தஹியாத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று தஸ்ஹூதை முடித்திருக்கிறார், கலிமாவை முடித்திருக்கிறார், தொழுகை முடித்து கையோடு சென்றிருக்கிறார். இது நல்ல மௌத். அவரை பொறுத்தவரை நல்ல மௌத். ஆஸ்பத்திரி படுத்துறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு நல்ல மௌத். அதுவே ஃபாஜிருக்கு இருக்கு. ஒரு பாவத்தை செய்யக்கூடியவனுக்கு அது கைசேதமான ஒரு பிடி. ஏன்னா தௌபா செய்ய வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அவருடைய பாவத்துக்கு தௌபா செய்ய வாய்ப்பே இல்லையே. உடம்பு சரியில்லாம போனாச்சு, எது அஸ்தகுஃபிருல்லாஹ் சொல்லுவார், எதையாச்சும் சொல்லுவார். திடீர்னு போனார் அப்படின்னா பாவத்திற்கு அவருக்கு தௌபா செய்ய வாய்ப்பே கிடைக்கல. நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப திடீர் மௌத் என்பது நல்லவர்களுக்கு அது ராகத்து தரக்கூடியது. அது குடும்பத்தை ஏதாவது கஷ்டத்தை, அவர்களுக்கு மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் அவருக்கு சந்தோஷம்.
அவருக்கு அது சந்தோஷம். அதனால தான் சொல்கிறேன், மௌத்தாகிட்டா உங்கள் நலனை பார்க்காதீங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய அவங்க அண்ணன் வரணும், அவங்க அத்தா வரணும், அவங்க பிள்ளை வரணும், உங்கள் நலனை பார்க்காதீங்க. அவர் சொர்க்கத்துக்கு போக தயாராக இருக்கிறார். என்னை சீக்கிரம் தூக்கிட்டு போங்கத்தா, அவர் வந்து பார்த்து ரூஹா வரப்போகுது இல்லையே, அதுக்கான ஹைஸ்பீட்டில் வச்சு அந்த ஜனாசாவை கொடுமைப்படுத்தி அவர் எவ்வளோ பெரிய தொழுகையாளியாக இருந்தாலும் அதை யோசிக்கிறதே கிடையாது. இங்கேயே நரகத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்து அழுகுறமே. எதுக்கு அழுகுறேன்? உன் தந்தைக்கு நரகத்தை இங்கே கொடுத்து விட்டேன், ஐஸ் பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு நான் நரகத்தை இங்கே கொடுத்துட்டு உட்காந்து அழுகுறோன்னா அந்த அழுகை ஒரிஜினல் அழுகையா போலி அழுகையா? தெரிந்தே வைக்கிறோமே ஒரு மௌத்தை நாம் சொர்க்கவாதி என்று தெரிந்து நான் இங்கே நரகத்திலே குடிக்கிறோமே. எந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கிறதுக்கு? யாரும் வந்து பார்த்தா ரூஹ் வரப்போகிறதா? இல்லையா? அந்த மௌத்து உங்களை திட்டுகிறது, சீக்கிரம் தூக்கி போய் அடக்க செய்யப்பா. மார்க்கமே அதுதானே. ரப்சராஸ் அதைதான் கூறியிருக்கிறார்கள். விரைவாக முடிக்க வேண்டிய காரியங்கள் 3இல் 1 மௌத்தாகிவிட்டால் ஜனாவை சீக்கிரம் அடக்கம் பண்ணு. ஏன்னா அந்த மௌத்து உங்களை திட்டுது. ஏண்டா அப்படி பாடாப்படுத்துறீங்க? நீ சீக்கிரமா அடக்கம் பண்ணாக்கும் நான் சொர்க்கத்து போயிடுவேன்னு பாரு, அது திட்டுது. நாம என்ன செய்யறோம்? இல்லை நீங்க கொஞ்சம் நரகத்தை அனுபவிச்சிருக்கோன்னு ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுட்டு யார் யாரோ வரணும்னு காரணத்தை சொல்லுகிறோமே. அவங்க நலன் முக்கியமா நம்ம நலன் முக்கியமான்னு பார்ப்போம். அப்ப மௌத்தாகி விட்டவர்களுக்கு அவங்களுக்கு எது சேர்ந்து அதை தான் யோசிக்க வேண்டும். அதெல்லாம் இந்த சமுதாயம் பின்பற்றாததுனால தான் கொரோனான்ற ஒரு நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சான். அப்படியா? நீ கேட்க மாட்டேங்கிறியா? ஃப்ரீஜில் வச்சு உயிரை வாங்குறியா? சீக்கிரம் உனக்கு நோயை கொடுத்தாதான், உனக்கு இது மாதிரி சருத்தை கொடுத்தா சீக்கிரம் அடக்கம் பண்ண வேண்டி மௌத்தாகி விட்டு 6 மணி நேரத்தை தூக்கி அடக்கம் பண்ணுன்னான். செஞ்சமா இல்லையா? திருமணத்தை ஆடம்பரத்தோடு முடிக்காதீர்கள் என்று எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கல. அல்லாஹ்வுடைய தண்டனை தான் கொரோனா வந்துச்சு. திருமணத்துக்கு 50 பேர் மட்டும் முடிச்சோமா இல்லையா? அப்ப திருமணம் ஹராம் ஆயிடுச்சா? இல்ல அந்த தம்பதிகள் வாழாம போயிட்டாங்களா? இஸ்லாம் சொல்லுகிறதை நீங்கள் மீறினால் அல்லாஹ்வுடைய தண்டனை நிச்சயமாக வரும். இஸ்லாம் சொல்லக்கூடியதை நாம் பின்பற்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு வரும். இப்போ மௌத் என்பது, திடீர் மௌத் என்பது நல்லவர்களுக்கு நல்ல விஷயம்தான். சீக்கிரம் அதை அடக்கம் செய்து சொர்க்கத்திற்கு சேர்த்து அவங்க மேலே உள்ள பாசத்தை முகப்பத்தை என்ன செய்யணும் அப்படின்னா நன்மைகள் சேர்த்து வைத்து நாம் காமிக்க ஒழிய நாம் உலகத்து ரீதியாக உலகம் என்ன சொல்லுமோ அப்படின்னு நாம் பார்க்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திடீர் மௌத்தை பற்றி இப்படி நாம் சொல்லிவிட்டாலும் ஒரு சில திடீரென ஏற்படக்கூடிய முசீபத்தை விட்டு நமக்கு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 7 வகையான மௌத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஆத மின் 7 மௌத்தாத், 7 வகையான மௌத்தை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். மின் மௌத்தில் ஃபஜஅத்தி, திடீர்னு மௌத்தா போறதை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. திடீர் மௌத்தா போகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். 2வது மின் லதுகில் ஹய்யத்தி, பாம்பு போன்ற விஷஜந்துகள் தீண்டி வஃபாத்தாக விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். 3வது வமின சபுஇ, வனவிலங்குகள் கொடூரமான முறையில் நம்மை தாக்கி கீறி கிழிக்கப்பட்டு வஃபாத்தாகிறது, அதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். 4வது மினல் ஹரகி, நெருப்பால் கரிக்கப்பட்டு வஃபாத்தாகதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். 5வது மினல் ஹரகி, தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு ஒரு வஃபாத்தாகதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். 6வது அவர் தான் எதிலாவது விழுந்து வஃபாத்தாகுவதோ, தண்ணீர் ஏதாவது இடிந்து விழுந்து வஃபாத்தாகுவதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். 7வதாக போரிலே புறமுதுகிட்டு ஓடுகிற பொழுது கொல்லப்படுவதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இப்போ பாதுகாப்பு தேடணும். திடீர்னு மொத்த விட்டு பாதுகாப்பு கொடுயல்லா அப்படின்னு பாதுகாப்பு தேடக்கூடிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. இப்போ திடீர் மௌத்து வரக்கூடியதுக்கு என்ன தீர்வுன்னா இதை செஞ்சால் திடீர் மௌத்து வராது அப்படின்னு சொல்கிறத விட நம்ம மௌத்துக்கு தயாராக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லர்தான், உங்களுடைய சிற்றின்பங்களை முறிக்கக்கூடிய தகர்த்தெறியக்கூடிய மௌத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். எப்படி தினம் காசு பணத்தை பற்றி பேசுகிறோமோ தினம் ஃபேமிலியோடு உட்காந்து மௌத்தை பற்றி பேசுகிறோம். ஏப்பா நம்ம மௌத்தாயிட்டா என்ன பண்ண போகிறோம், அதனால் அல்ல நம்ம வீட்டில் உட்காந்து பேசணும். நம்ம அதை பேசினாவே அபசகுணங்கிறோம். ஏன் நல்ல நேரத்தை அதை பற்றி பேசிக்கிட்டுங்கிறோம். அதை அதிகமாக நினைவு கூறுங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை, பல தடவை 4 பேர் ஒன்று சேர்றீங்களா, அடுத்தவனை பற்றி புறம் பேசுறதை விட்டு போட்டு உன் கபர் எப்படி இருக்குது, ஏன் கபர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம அடுத்தவனை பற்றி பேசுறதுக்கு தான் ஒன்று கூறுறோம்.
4 பேர் ஒன்று சேர்ந்தா அங்கே வர தொழுகையாளிகள் எல்லாத்தையும் கழுவி ஊற்றிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. நமக்கு அது முக்கியம் இல்லை. என் கபரு என்ன ஆக போகுது, ஓன் கபரு என்ன ஆக போகுது, அடுத்த விஷயத்தை தெரியக்கூடிய ஆர்வம் நம்ம கபரை பற்றி தெரியலையே. எங்கே என்ன நடந்தாலும் என்ன விஷயம், என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு தெரியறதுக்கு அந்த ஆர்வம். நான் மௌத்தா போனால் என் கபர் எப்படி இருக்குன்னு கவலைப்படும். 4 பேர் சேர்ந்து பேசணும் அப்படின்னா, நாளைக்கு நான் மௌத்தா போயிட்டா இப்படி இருக்கும், இது மாதிரி கபருடைய அதாபு இப்படி இருக்கும் அப்படின்னு மௌத்தை பற்றி அதிகமாக பேசிக்கிங்கன்னாங்க. இப்படி அதிகமாக வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு வஃபாத் ஆகிட்ட கூட கவலை இருக்காது. ஏன்னா தினம் பேசின விஷயம் தானே, அது சம்மந்தமான பல விஷயம் மசூரா பண்ணியிருக்கோம் இல்லையா. திடீர்னு நடக்கிறப்ப அவனுக்கு ஒன்றுமே அதை பற்றியான கவலை பெருசாகவும் இருக்காது. அவருடைய ஏன் அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தோம். அதாவது விசுலா சொன்னாங்க, அதிகமாக நினைவு கூறுங்கள். அடுத்ததான சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பரதேசியை போல, ஒரு வழிபோக்கனை போல வாழ்ந்து விட்டு செல்லுங்கள். வெளியூர்லேருந்து ஒருத்தவர் இங்கே வந்திருக்கிறார், சும்மா தொழுவத்துக்காண்டி வந்திருக்கிறார். தொழுவு அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு செயல்பாடுகள் இருக்கும் ஒன்றும் தெரியாமல் பேசாமல் இந்த பள்ளிவாசலை அடிச்சுட்டு உருண்டா போனோம், நமக்கு வெளியூர் நமக்கு என்னத்துக்கு ஒம்புன்னு போயிடுவான், நமக்கு என்னத்தை அடுத்தவங்க தான் சொல்லி போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தை பொறுத்தவரை ஆகப்பெரிய அளவில் ஆசை கொண்டு மோகம் கொண்டு வாழாதே. ஒரு வழிபோக்கனை போன்ற ஒரு பரதேசியை போல நீ வாழ்ந்து விடு. குன் ஃபித்னியா கண்ணக கரீபுன் அவ ஆபிரு சபீல், வாழ்ந்து விடு. இப்னு மரதி எல்லாம் அவங்க இந்த ஹதீஸ் சொல்லித்த மாணவருக்கு சொல்லுவாங்க, இதா அம்சைத்த ஃபலா தன்ததிரி சபாக, நீ மாலை பொழுதை அடைந்தால் அதிகாலை பொழுதை எதிர்பார்க்க வேண்டாம், அதுக்குள்ளே மௌத்து வந்தால் வந்துடும். இதா அஸ்பஹத ஃபலா தன்ததிரி சமாக, நீங்கள் அதிகாலை பொழுதை அடைந்து விட்டால் நீங்கள் மாலை பொழுது அடைவேன் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, எப்போ வேணாலும் மௌத்து வரலாம் அப்படிங்கிறத தயாராக வச்சுக்கணும். அடுத்தபடியாக நம்ம மௌத்துக்கு தயாராகுது என்றால் அல்லாஹுடைய ஹுக்கூக்குல்லா என்று சொல்லப்படுவடைய அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றுங்கள். 5 நேரம் சரியாக தொழுவுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை பார்த்து சொன்னாங்க, இந்த கபூரில் உள்ளவர்கிட்ட எழுப்பி கேட்டோம் அப்படின்னா, ஏப்பா உனக்கு 2 ரக்காயத்து தொழுவது சிறந்ததா, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சொத்துக்கள் கொடுப்பது சிறந்ததா என்று கேட்டால் எனக்கு 2 ரக்காயத்து போதும்ப. இந்த உலகத்தில் சொத்து என்னத்துக்காகிறது, எப்போ மௌத்துக்கு அப்புறம் புரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால் நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுது இபாதத் செய்து கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள், தான தர்மம் செய்து கொள்ளுங்கள். ஒரு மடி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது உங்களுடைய மௌத்து வருவதற்கு முன்பாகவே உங்களுடைய சொத்துக்களை தான தர்மம் செய்து பழகுங்கள். அந்த நேரத்தில் அவன் சொல்லுவானா, எனக்கு மௌத்து வந்துருச்சு, மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பியாலா, நான் நல்லவனாக தீர்ந்து வருகிறேன் என்று சொல்லுவானான். வலையு அஹிரல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, அஜல் வந்துவிட்டால், மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் யாருக்காகவும் புத்தியில் இருக்காது. வாழுகிற பொழுது இன்னும் தெளிவாக சொன்னால், உங்கள் சொத்து உங்கள் கைவசம் இருக்கிற பொழுது மறுமைக்காக செலவு செய்து விடுங்கள். உங்க பிள்ளை கைக்கு போயிடுச்சு அப்படின்னா மருத்துவ செலவு கூட பார்த்து செய்வார்கள், குறை சொல்லவில்லை. உங்கள் சொத்து உங்கள்கிட்ட இருக்கிற பொழுது எதையாச்சும் வக்ஃப் பண்ணியிருங்க, எதையாச்சும் சதக்கா செய்யுங்க, எதையாச்சும் உங்களுக்கு மறுமைக்காக நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள். அதே போன்று ஹுக்கூக்குல் இபாத் என்ன சொல்லப்படுகிற அடியாருக்கு செலுத்த வேண்டிய கடமையை சரியாக நிறைவேற்றுங்கள். யாரையும் திட்டுவிடக்கூடாது. நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலமான ஹதீஸ் சுருக்கமாக முடிக்கிறேன். மறுமையில் மிகப்பெரிய நன்மை குவியலோடு வந்த ஒருவர் பாவ குவியலோடு போவார். காரணம் என்ன தெரியுமா, அவர் இந்த உலகத்தில் பண்ண அநியாயம் அப்படி. ஒருவர் இவன் திட்டினான் என்று சொல்லுவார், அப்படியா. ஒருவர் கொலை செய்தான் என்று சொல்லுவார், என் பொருளாதாரத்தை அபகரித்தான் என்று சொல்லுவார், எனக்கு அநியாயம் செய்தான் என்று சொல்லுவார், கொடுக்கல் வாங்கல் சரியாக இல்லை என்று சொல்லுவார். நன்மையெல்லாம் கொடுக்கப்பட்டு பகரமாக பாவத்தை எல்லாம் சுமந்து போய் நரகத்து தூக்கி எறியப்படுவார்கள். ஹதீஸை பார்க்கிறோம். மிக முக்கியமாக கடனுடைய விஷயத்தில் மௌத்தாகுவதற்குள் கடன் இருக்கவே கூடாது. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஹதீஸுடைய கருத்தாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் தினம் உங்களுடைய தலைமாட்டில் ஒரு நோட்டு வச்சு எழுதிருங்க கொடுக்கல் வாங்குற விஷயத்தை. யார் யாருக்குன்னா நான் கடன் கொடுக்கணும், யாருன்னா எனக்கு கடன் கொடுக்கணும் எழுதிவிட்டால் மௌத்துக்கு அப்புறம் இவங்க ஏழாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. எங்கத்தா யாருக்கா கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா அது சொல்லுங்க, நிறைவேற்றின அவசியம் இருக்காது. மௌத்துக்கு அப்புறம் நோட் எடுத்து பார்க்க போறாங்க நம்ம பிள்ளைங்க, ஆஹா நம்ம அத்தா இவங்கள்ட்ட இவ்வளோ வாங்கியிருக்காரு, தேடி போய் கொடுப்பாங்க. யார் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க, தேடி போய் வாங்கிக்குவாங்க. இந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்முடைய குடுக்கல் வாங்கலை கண்டிப்பாக எழுதி வைங்க. இவங்களுக்கு குடுக்கல் வாங்கலை தன் சொந்த மனைவிக்கு கூட சொல்லாமல் எத்தனை பேர் வஃபாத் ஆகிவிடுறது தெரியுமா? அப்போ இது மார்க்கத்துடைய முக்கியமான கடமை. ஒரு கடன் நீங்கள் கொடுக்க மறந்து விட்டால் அது 1 ரூபாயா இருந்தாலும் சரி, சின்ன காசாக இருந்தாலும் பாரு, 1 ரூபாயா இருந்தாலும் அதை எழுதி வைத்து விடுங்கள்.
உங்கள் பிள்ளை நிறைவேற்ற வேண்டும் என்ற வசியத்தோடு இதை எழுதி வைத்து விடுங்கள். கடன் என்று எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? நபிசுல்லாசன் ஜனாசாவை தொலை வைக்கவில்லை. ஷஹீத் மார்க்கத்திற்காக உயிர் நீத்தவர்கள் சொர்க்கம் போகுவார்கள். அவர்களுக்கு கூட யக்ஃபிருல்லாஹு குல்ல லிஷஹீதி குல்ல தம்பி, ஷஹீதுக்கு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான். இல்லத்தைன்னு கடனை மொத்து மன்னிக்கவே மாட்டான். அதனால் நம்ம எப்போ வேணாலும் மௌத்தாகலாம், தயாராக இருந்துக்கணும். எதை பற்றியும் கவலை கிடையாது. மூமினுக்கு மௌத் என்பது கவலை தரக்கூடிய விஷயமே கிடையாது. என் ரப்ப பார்க்க போகிறேன், என் ரப்ப பார்க்க போகிறேன், இந்த உலகத்தை விட்டு என் ரப்போடு நான் சேரப்போகிறேன், என் ரப்ப பார்க்குறேன், என் நபிசுல்லாஸ் அவங்களும் பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் மௌத் என்பதே நேரத்து கேட்கவும் கூடாது. அது இருக்குது. மௌத்து தயாராக இருக்க வேண்டும். இபாதத்தை சரியாக நிறைவேற்றுங்கள். தொழுகை சரியான முறை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 5 நாள் தொழக்கூடியவர் வஃபாத் ஆகிவிட்டால் நிச்சயமாக அவர் கலிமா சொல்லி வஃபாத்தான பட்டியலில் தான் இருப்பார். தொழுகை தொழுந்து வந்ததுனால அடியாருடைய கடமை சரியாக செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து அந்த கலிமாவோடு நம்முடைய ரூஹுக்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தொழில் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.